இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஓகே. இதுக்கப்புறம் ஃபார்ம் டூல். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஒரு ட்ரில் போட போறோம். அது ஒரு ஃபார்ம் டூல்ல போட போறோம்னா ஒரு ஃபார்ம் டூல் ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வரைஞ்சு வைக்கணும் சார். அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்னைக்குமே வரையணும். பெரும்பாலான சாஃப்ட்வேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்றது இந்த எக்ஸ் பாசிட்டிவ் y பாசிட்டிவ் இருக்கிற இந்த குவாட்ரண்ட்டுக்கு பேர் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ இதை வந்து கொஞ்சம் ஹைடு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு லெவல் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லெவல் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? இந்த லெவல்ல லெஃப்ட் கிளிக் பண்றோம். இல்லை நம்ம வந்து என்டிட்டியை மூவ் பண்ணும்போது தான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்னது? இப்போ நம்ம ஒரு புதுசா லெவல் கிரியேட் பண்ணணும்ன்றப்போ இந்த லெவல் லெஃப்ட் கிளிக் பண்றோம். இப்படி வருது. இதில் நான் என்ன பண்றேன்? லெவல் 5 அப்படின்னு வச்சுட்டு இதுல வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இதுக்கு ஃபார்ம் டூல் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து இந்த எல்லோ கலர் இந்த பச்சை கலர் மார்க் இருக்கு இல்லைங்களா? இது எங்க கிளிக் பண்றோமோ அதுதான் அதோடைய ஆக்டிவ் லேயர். அப்படின்னா நம்ம அது எங்க வரைகிறோமோ அது அங்கதான் வரும். அப்ப நான் 5வது ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த 1வது ஹைடு பண்ணிடுறேன். ஏன்னா 1வதுல தானே நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஹைடு பண்ணிடுவோம். ஹைடு பண்ணிட்டு இப்ப நம்ம அந்த கட்டுற என்ன ஜாமெட்ரியில வேணுமோ அதை நம்ம வரையணும். கட் செக்ஷன் எடுத்துட்டு வரீங்களா, டிஎக்ஸ் எடுத்துட்டு வரீங்களா, அதெல்லாம் நீங்க பண்ணணும். அப்போ நீங்க பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணணும்? இதுதான் நம்மளுடைய மாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி மாடல். இதுதான் அந்த குவாட்ரண்டோட மாடல். இப்போ அந்த டூலோட மாடல் எடுத்து வச்சுட்டு இந்த மாடல் மட்டும்தான் உங்களுக்கு லெவல்ல இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த லெவல் 1 எடுத்துக்கிறேன். இதை ஹைடு பண்ணீங்கன்னா இது போயிடணும். இந்த 5வது மாடல்ல வெறும் என்ன பண்ணணும்? இது மட்டும்தான் இருக்கணும். வேற எதுவுமே எந்த லைனுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? இதை மட்டும் வரைஞ்சிட்டு மறுபடியும் 1 ஆக்டிவேட் பண்ணிடலாம். இந்த 5வது லேயர் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? இது வேண்டாம். வரைஞ்சிட்டு சேஃபா அது மட்டும் அந்த லேயர்ல இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேற எந்த கோடும் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரைட் கிளிக் மில் டூல் பார் ட்ரில் இந்த ஆப்ரேஷன் ஓகே. டூல்ல போயிட்டு ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல். இதுல நம்மளுடைய கஸ்டம் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து மில்லிங், இதுல வந்து ஹோல் மேக்கிங் இருக்கு இல்லைங்களா? ஹோல் மேக்கிங்ல கஸ்டம் டூல். நெக்ஸ்ட்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆர் லிங்க் கஸ்டம் ஜாமெட்ரி ஃப்ரம் அ லெவல்னு இருக்கு இல்லைங்களா? அந்த ஆப்ஷன் கொடுங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன லெவல்ல இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அப்போ அது அப்படியே லோடிங் ஆயிடுச்சு. அது அப்படியே என்ன ஆயிடும்னா உள்ள வந்துடும். அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ G81ல போட போறீங்களா, G83ல போட போறீங்களா? லிங்கின்ல எவ்வளோ இருக்கு? Absolute R3. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இந்த மாதிரி பஞ்ச் அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ என்னன்னா 2 கண்டிஷன் தான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் அதுக்குன்னு கிரியேட் பண்ணுங்க. அந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல அந்த டூலுடைய கட் செக்ஷன் தவிர வேற எதுவுமே வரையாது. அப்படி வரைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா?